ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், சிக்கன் ஆம்லேட். சிக்கன் ஆம்லேட்டா? அது எப்படி செய்கிறது அதானே? வாங்க பார்த்தலாம். சிக்கன் ஆம்லேட் செஞ்சிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா டேஸ்டியான சிக்கன் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கன் எடுத்துப்போம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா 65 மசாலாலே சால்ட் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப போட்டுறதீங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது சிக்கன் ஆம்லேட் தான். சால்ட் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுப்போம், நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எக் ஒயிட் போடணுமே. எக் ஒயிட் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? விஷம் மாட்டேங்குதே. இப்படி தான் நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த சிக்கன் ஊறிட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆம்லேட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் ஆனியன், சில்லிலாம் நம்ம கட் பண்ணி நல்லா பொடியாக இதை மாதிரி ஆம்லேட் போடுவோம் வீட்டில், அதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, எக்கு தானே. எக்கு அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். வந்துட்டு வர மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு தான் மறுநாள் பார்ப்போம். போடுங்க, அவ்வளோதான். அதில் இருக்க அந்த சின்ன பிசி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லா பஃபியான ஆம்லேட் வரும். ஓகேவா? கலக்குங்க, நம்ம ஸ்டைலில் தான் கலக்குங்க. நல்லா கலக்கிக்கலாம் சால்ட்டு போட்டு. சூப்பரில். இப்போது நம்ம ஒரு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு, சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம சிக்கனை பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, கையை சுட்டுக்காமல் பொறுமையாக வைங்க பார்ப்போம். ஒரு சிக்கனா அழகாக எடுத்து வச்சுப்போம். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட்டில் உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். போட்டு நான் இதை இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கிப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கிங்க. நம்ம தானே சாப்பிட போகிறோம் இல்லை? ஓகே, சூப்பராக இருக்குல்ல? நம்ம எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது சிக்கன் ஆம்லேட் தான், வெறும் சிக்கன் இல்லை. அதனால் கொஞ்சமாகவே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிப்போம். மீதி ஆம்லேட் எக் இருக்குல்லையே, அதை ஆட் பண்ணிப்போம். ஓகே, போதும். இப்போது நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். நல்லா கமன்னு ஃப்ளேவர் வருதுல்ல. இப்போது எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் நம்ம நல்லா திருப்பி விட்டுருவோம். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா காணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இந்த பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் இப்போ குட்டி குட்டி பீஸாக மாற்ற போகிறோம். இப்படி தான் பார்த்து தோசைக்கல்லை கீழே தள்ளி விட்டுறாதீங்க. பொறுமையாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கரண்டி வச்சு கட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுல. ஓகே, சூப்பர். யாருக்கெல்லாம் நல்லா டெம்டிங்காக இருக்குது சொல்லுங்கள். ஓகே, இப்போ நமக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எல்லா பக்கமும் சிக்கன் கிடைக்கணும்னா நமக்கு சாப்பிடும்போது, அதனால் சிக்கனெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். கேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு 2 லெவலில் ஆம்லேட் இருக்கணும், சிக்கன் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இன்னொரு முறை கலக்கிட்டு நம்ம அந்த ஆம்லேட் ரெடி பண்ணிட வேண்டியதான். நாங்கள் அந்த எக்கை நல்லா இன்னொரு முறை பீட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சிக்கனில் இதை கலந்துக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பர். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் விட்டு இப்போ கொஞ்சமாக சுற்றி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சிக்கன் ஆம்லேட் ரெடியாக போதில்ல. யார் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும், ரெசிபி பிடிக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பொறுமையாக எல்லா சைடும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து திருப்பி போட போகிறோம் இல்லையா ஆம்லேட்டை, அப்போது அது பிச்சிக்காமல் அழகாக வரும். இப்போ பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வெந்துடட்டும். ஓகே, சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அழகாக திருப்பி போடுங்க. யார் யாரெல்லாம் திருப்பி போடுறோன்னு கீழே போடுவீங்க அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்படி பார்த்தாலும் கீழே தான் போயிடுது. விட்டுருவோமா என்ன? திருப்பி போட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம சிக்கன் ஆம்லேட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 or 3 minutes நல்லா இந்த சைடும் நல்லா குக் ஆனதும் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக எடுத்து இந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சூப்பராக வந்துருக்குல்ல. பார்க்கவும் சூப்பராக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள், செஞ்சு நீங்களும் அசத்துங்க. சூப்பரான சிக்கன் ஆம்லேட் ரெடி. எப்படி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐம் ரம்யா. இட்ஸ் ரம்யாஷன் மினியேச்சர் குக்கிங். பாய். வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சூப்பராக நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் எக்கும் சூப்பராக ரெண்டும் ஒன்றா கலந்து சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நான் சாப்பிட்றேன், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய், see you. மறக்காமல்
நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.